சிம்பத்தி கிரியேட் ஆகுது சார். இப்ப ஏதோ அவங்க பாதிக்கப்பட்டது போல உணர்றாங்க எல்லாருமே. அது ஏமாற்றுறது. அவங்க அதுல வெற்றி பெறுவாங்க. இது நிறைய நாள் பாக்குறாங்க. விஜயண்ணா பாவனா கஷ்டமா இருக்குண்ணா சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு பண்ணுவாங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் அவரை ஐயா காமராஜர் மாதிரி தடகாத்தமா நல்லா ரோட்ல நடந்து கிடந்து மக்கள் எல்லாம் பார்த்து அப்படி ஒரு அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு காலைல ஒரு செய்தி பார்த்தா ஹெலிபேடு தயார் பண்றாங்க. அம்மையார் ஜெயலலிதாவை தான் தள்ளி இருந்தாங்க. கொடநாடுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈசிஆரில் ஒரு வீடு இருந்தது. அவங்களுக்கு பேர் எனக்கு சட்டு ஞாபகம் இல்லை. போயிட்டு தான் வருவாங்க. எதுக்குங்க ஹெலிபேடு? யாருன்னா மூளை இருக்கிறவங்க இதெல்லாம் ஐடியா கொடுப்பீங்களா? ஹெலிபேடில் ஹெலிகாப்டரில் போகிறது எவ்வளோ டேஞ்சர். அவசரத்துக்கு போகலாங்க. அடிக்கடி போகிறதுக்கு ஹெலிபேட் ஐடியா யாரோ கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒன்று ஆச்சு அவருக்கு. சீஃப் ஆஃப் ஆர்மி நம்ம காட்டேரியிலேருந்து ஊட்டியில் வரும்போது விமானம் மரணம். ஆமாம். அப்புறமா உங்களுக்கு இவர் YS ராஜசேகர் ரெட்டி ஹெலிகாப்டரில், சௌந்தர்யா நடிகை, எவ்வளோ பேர் ஹெலிகாப்டர் விமானத்தில் இறந்துருக்காங்க தெரியுங்களா? யார் பார்க்குற வேலை இதெல்லாம்? ரோட்டை கிளியர் பண்ணி கொடுங்க. இல்லை சாந்தோமில் வீடு இருக்குது முதலமைச்சருக்கு. சாந்தோம் வீட்டில் சனி ஞாயிறு வர வேண்டியது கிடையாது. ஓ, விஜய்க்கு இது சேஃப்டி இல்லாமல் போயிடும்ன்றீங்களா? ஆமாங்க. யார் பண்ண வேலை இது? இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி வந்திருக்கு. ஆர்மி கிட்ட பேசியிருக்காங்க, கோஸ்ட் கார்டு கிட்ட பேசியிருக்காங்க. ஹெலிபேடில் பனையூர்லேருந்து ஹெலிபேடுக்கு முதலமைச்சர் போகிற மாதிரி. எதுக்கு ஹெலிகாப்டரு பனையூர்லேருந்து இங்கே வரதுக்கு செக்ரட்டரியேட்டுக்கு? பகீர்னாய் போச்சு எனக்கு. சார் நம்ம ஒரு பத்திரிகையாளராக யாரையும் அப்படி ஃபுல்லாக போய் பாராட்டவும் வேணாம், யாரையும் விமர்சனம் வேணாம். பட் பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தில் நான் பேசலாம்ல. அவர் முதலமைச்சர் ஆனால் எனக்கும் தானே முதலமைச்சர். அதில் நான் பேசலாம்ல ஒரு பத்திரிகையாளனா. எதுக்கு ஹெலிபேடு? ஊர் பூரா பஞ்சாயத்தும் இழுத்து வச்சிருக்காரு. எதுக்குங்க ஹெலிபேடு? அடிக்கடி ஹெலிகாப்டர் விமானம் விபத்து நடக்குது. ஒரு அவசரத்துக்கு போகலாம் வரலாம். இப்போ ஜனாதிபதி போகிறாரு வராரு, பிரதமர் போகிறார் வராருன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்க அவங்க. அப்போ சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹெலிபேடை யூஸ் பண்ணுவாங்க. பனையூர் வீடுக்கு நீங்கள் நான் என்ன சொல்லேன்னா, எல்லா நாளும் போய் செக்ரட்டரியேட்டில் உட்கார போகிறது கிடையாது. 3 நாள் சாந்தோம் வீட்டிலேருந்து போகிறீங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் வெள்ளிக்கிழமை மற்றவங்க யாருன்னா இன்னொரு துணை முதல்வர் போட்டால் வேலை முடிஞ்சுது. அவர் பார்த்துட்டு போகிறாரு. வெள்ளி சனி ஞாயிறு பனையூர்லேருந்து பார்த்துக்கோங்க.